நாம் கூட்டணி வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அந்த இலக்கை நம்மால் அடைய முடியவில்லை. காரணம், எனக்கு முன்பு பேசினவர்கள் அத்தனை பேரும் பேசினார்கள். விஜய் அவர்கள் என்ற ஒரு தாக்கம், அதைவிட தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் இருந்தார்கள். அருள் அவர்கள் சொன்னது போன்று விஜய் அவர்களுக்கு வாக்களித்த அத்தனை பேரும் யாரும் நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. காரணம், அவருடைய மனநிலை தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். அதை நாம் மதிக்க வேண்டும். அந்த தீர்ப்பை நாம் மதிக்க வேண்டும். இது மக்களுடைய தீர்ப்பு. அதே வேளையில் இது ஏதோ ஒரு சுனாமி, மிகப்பெரிய ஒரு பேரலையெல்லாம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு சுனாமி என்றால் இன்று தாவேகாவுக்கு கிட்டத்தட்ட 160 170 எம்எல்ஏக்கள் வந்திருக்க வேண்டும். கிடைத்தது 108. பெரும்பான்மை கூட கிடைக்கவில்லை. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கிறது. அந்த 38 மாவட்டத்தில் 8 மாவட்டத்தில் தாவேகா ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற முடியவில்லை. இதெல்லாம் இது நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் இப்ப நான் பேச போறது கிடையாது. எல்லாம் முடிஞ்சிடுச்சு, தேர்தல் முடிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நாங்க மேடையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் பேசி கீசி அடுத்தது உங்களுக்கு என்ன செயல் திட்டம். தேர்தல் என்பது ஒரு ப்ராசஸ், அவ்வளவுதான். ஒரு கட்சியினுடைய வெற்றி தேர்தலை வைத்து அல்ல. ஒரு கட்சியினுடைய வெற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்மால் என்ன செய்திருக்கின்றோம், அதுதான் முக்கியமான வெற்றியை நான் பார்க்கின்றேன். நம்ம கட்சி என்பது ஒரு கட்சி கிடையாது. நம்ம கட்சி என்பது ஒரு இயக்கம். கட்சியை தாண்டி நம் கட்சி இது ஒரு இயக்கம், இது ஒரு மூவ்மெண்ட், பீப்புள்ஸ் மூவ்மெண்ட், மக்களுடைய இயக்கம். மற்றதெல்லாம் கட்சி, நம்முடைய இயக்கம். சமூக நீதி அடிப்படையிலே தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். சோசியல் ஜஸ்டிஸ், இதுதான் நம்முடைய இலக்கு. இதை அடைவதற்காகத்தான் ஒரு அரசியல் இயக்கமாக வந்து இன்று நாம் அரசியலிலே கடந்த கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 36 ஆண்டு காலம் நாம் உறுதியோடு இந்த களத்தில் இருக்கின்றோம். நமக்கு முன்னால் நமக்கு பின்னால் தொடங்கிய எத்தனையோ கட்சிகள் காணாமல் போய்விட்டது. ஆனால் நாம் யார் வந்தாலும் சரி, எப்படி அலை வந்தாலும் சரி, 91 ராஜீவ்காந்தி அலை வந்தால் அப்போ ஒரு தொகுதியை நாம் வெற்றி பெறுகின்றோம். திமுக ஒரு தொகுதி வெற்றி பெற்றது 91. 96 ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு அலை. அந்த பேரலையில், அதுதான் உண்மையான பேரலை. அந்த பேரலையில நாம் 4 வெற்றி பெறுகிறோம். அதிமுக 2 தான் வெற்றி பெறுகிறது. இப்படி எத்தனையோ தேர்தல்கள் நாம் பார்த்திருக்கின்றோம். அதனால் தேர்தல் என்பது ஒரு ப்ராசஸ். ஆனா இந்த மாற்றத்தை நான் உண்மையிலே வரவேற்கின்றேன். என்ன மாற்றம்? இப்ப நடந்த மாற்றத்தை நான் உண்மையிலே மனதார வரவேற்கின்றேன். இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல் தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இது உண்மையிலே நான் வரவேற்கின்றேன். தேர்தலுக்கு முன்பு இந்த இளைஞர்களை பற்றி என்னென்னமோ பேசினாங்க. தற்கூறி, அந்த கூறி, இந்த கூறி எல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் தவறானது. இளைஞர்கள் இன்னைக்கு தேர்தல்னா என்ன, அரசியல் என்னன்னு தெரிந்து கொள்வது, இதை வரவேற்கின்றோம். அவங்களுக்கு இன்னைக்கு தெரியாம போலாம், ஆனா இன்னும் 2 மாசம் 3 மாசத்துல அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதைத்தான் நம்ம முயற்சி பண்ணோம். 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். பிரச்சாரம் வெற்றி பெற்றது, நாம் வெற்றி பெற முடியவில்லை. அப்ப 2 பெரிய ஜாம்பவான்கள், ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம், கலைஞர் ஒரு பக்கம், நாம் வெற்றி பெற முடியவில்லை. இன்னைக்கு அது செஞ்சிருந்ததுன்னா வேற விதமா இருந்திருக்கு அரசியல் களம். ஆனா இன்னைக்கு இருக்கிற நம்முடைய சூழல், நம்முடைய கடந்த ஓராண்டு காலம் நடந்ததெல்லாம் வேற யாருக்கும் வரக்கூடாது. 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ்,
அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advtv@dttv.in.